பார்த்து குப்பைய போட மாட்டீங்க. ஆள் வரத தெரியாம கூடவா குப்பைய போடுவீங்க? சாரி சார். என்ன சாரி? இப்ப எனக்கு ஷோ இருக்கு. நான் இப்படியே எப்படி போறது? அங்கிள், நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். நீங்க உங்க ட்ரெஸ் கொடுங்க, நான் வேணா உங்களுக்கு தோச்சு தரேன். என்ன விளையாடுறியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? மிகப்பெரிய மெஜிஷியன். என்னோட பேர் தான் கேபிலா. என்ன சார், அதான் தெரியாம ஆயிடுச்சுன்னு சொல்றோம்ல, அப்புறம் ஏன் கோவப்படுறீங்க? அதானே, அதான் சாரி சொல்லியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு சார் சும்மா அங்கங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்கிட்ட நீ பேசுறியா? உன்ன மாதிரி பச்சை கிளியெல்லாம் நான் சாதாரணமா தொப்பில இருந்து எடுக்கிறவ. ஏப்பா இவன் டூப்ளிகேட்டுப்பா. ஏன்னா தொப்பில இருந்து எப்பவுமே முயலம் புறாவும் மட்டும் தானே வரும். என்ன டூப்ளிகேட்னு சொல்றியா? எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு, நான் உன்னை டாங்கியா மாத்திடுவேன். நான் ஆல்ரெடி டாங்கி தான். சிரிச்சு இவருக்கு தெரியல. ஹலோ, இந்த மாதிரி எல்லாம் மிரட்டினா நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. சமத்தா குளிச்சுட்டு போய் உங்க வேலையை பாருங்க. அப்படியா? அப்ப என் சக்தி என்ன பாருங்க. அக்கா பக்கா டப்பா டப்பா டப்பா. என்னைய கேவலப்படுத்திட்டாங்க. இப்ப நான் இந்த பூனைய ஒரு சேவலா மாத்த போறேன். அடடா அடடா, தப்படிச்சுக்கையா, மன்னிச்சிருங்க. இவனை பழையபடி பூனையா மாத்திருக்கையா. ஆமா, இவரை வேணா புறாவா மாத்திருங்க. டேய் டாங்கி, இவனை மறுபடியும் பூனையா மாத்துறதுக்கு தாண்டா நம்ம கெஞ்சி கேட்கணும். மாத்த மாட்டேன். இனி வாழ்க்கை பூரா அவன் சேவலாவே இருக்கட்டும். இனி என்னை எதிர்த்து பேசுறதுக்கு யாரா இருந்தாலும் பயத்துல நடுங்கணும். இந்த கோழி என் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு. மேடம், இது சேவல். ஓ, வாட்டெவர். முதல்ல இத தூக்கி வெளியே போடுங்க. ஏய், சீக்கிரமா வெளியே போ. ஷூ 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 ஷூ. மேடம், அவசரப்பட்டு கையோங்காதீங்க. இது நம்மளோட பன்னி பையதான். ஓ, நீ சொல்றது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த சேவல் நம்ம பன்னியா எப்படி மாற முடியும்? முதல்ல பன்னி எங்கன்னு சொல்லுங்க. மேடம், இதுதான் பன்னி. இனிமே இவன் முட்டை போடுவான். அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூபிட். சேவல் எல்லாம் முட்டை போடாது. பன்னி மட்டும் இதுக்கு முன்னாடி முட்டை போட்டிருக்கானா என்ன? அவ எப்படி இருந்தானோ இதுவும் அப்படிதான் இருக்கும் மேடம். ஒருவேளை இது வீட்ல இருந்தா நீங்க யாரும் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. முதல்ல துரத்துங்க. ஷோ. புடிங்க, பன்னிய புடிங்க. புடிங்க, பண்டிகை போய் புடிங்க. போய் புடிங்கய்யா, போய் புடிங்க, அவனை புடிங்க. ஏப்பா, ஒன்னதானே ஓடி வந்தா? என் கணக்கு மட்டும் புல்டோசர் நல்லாவே தெரிஞ்சது. ஆஹா, இன்னொரு கார் வருது, அங்க பாருங்க. ஏப்பா, ரோட்ல அடிபடுறதுல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்களா நீங்க? அடடா, இந்த பன்னி பையன் எங்க போனன்னு வேற தெரியலையே. பெருசா பயல்வான்னு சொல்றீங்கல்ல, இது என் பசங்களுக்கு வச்சதை சாப்பிட்டுச்சு. என்னோட ஏரியாக்குள்ள வந்து என் குழந்தைகளோட சாப்பாடே சாப்பிடுறியா நீ? பாக் 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 பாக்.
யோ அவங்க ஜூஸ் புளியறது வேற யாரும் இல்லையா நம்ம பண்ணியத்தான். செம்ம வடி வாங்குறாப்பா பாவம். ஏய்! இப்படியே விட்டோம்னா வேலைக்கே ஆகாது. நம்ம நேரா அந்த மேஜிக் மேன் கிட்டயே போயிடுவோம். பண்ணி அவரால மட்டும்தான் பழையபடி பூனையா மாத்த முடியும். டவுட்டா? நண்பர்களே, இப்ப இந்த தொப்பிக்குள்ள இருந்து ஒரு அழகான புறா வரப்போகுது. புறா ஆ. ஆ. என்னது புறா பச்சைக்கிளியா இருக்கு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் பெரிய பிரச்சனையா இருக்கு சார். இவனை பழையபடி நீங்க தான் சார் மாத்தி விடணும் ப்ளீஸ் சார். முடியாது, அவன் என்னையே எதிர்த்து பேசிட்டான். அதான் எல்லாருமே சாரி சொல்றோம்ல. ப்ளீஸ் உங்க மேஜிக்கை பயன்படுத்தி அவனை பழையபடி பூனையா மாத்தி விடுங்க ஐயா. நோ மெஜிஷியன் கேபிலா, என்னையே எதிர்த்து பேசுறவங்கள என்னைக்குமே நான் மன்னிச்சது கிடையாது. என்னோட மேஜிக் ஸ்டிக்கால தான் நான் இவனை சேவலா மாத்துனேன். இப்போ இதே மேஜிக் ஸ்டிக்கால தான் அவனை பழையபடி கொண்டு வர முடியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏய், ஏய், கொண்டாத. ஏய், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நான் முடிச்சிட்டு வந்து குச்சி கொடுத்துறேன் ஐயா. பண்ணியா மறுபடியும் பூனையா மாத்தி ஆகணும். அந்த அந்த மந்திரம் என்னன்னு தெரியுமாப்பா? எனக்கு ஞாபகம் இருக்கு. அக்கா பக்கா டப்பா சக்கா பக்கா காய் பழுத்தா கனி. இப்ப இவ ஆக போறான் பனி. ஏய்யா! ஹே ஹே. ஏய் டாங்கி, ஏன் இந்த மாதிரி பண்ண? பன்னி சிங்கமா மாறிட்டான். இனிமே நம்ம கூடவே இருந்து நம்மள பாதுகாப்பான். டாங்கி, முதல்ல அவங்கிட்ட இருந்து நம்மள யாரையா காப்பாத்துவாங்க போ. இப்படி ஒரு மேட்டர் வேற இருக்கோ? மந்திரத்தை சொல்லியா? அக்கா டப்பா சப்பா சக்கா மக்கா. தூக்கம் வந்தா தூங்கிடு. தயவு செஞ்சு இப்ப நீ பூனையா மாறிடு. வா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் ஸ்டிக் எடுத்துட்டு ஓடிலான்னு பாத்தீங்களா? ஒழுங்கா திருப்பி கொடுங்காத. நாங்க எடுத்துக்கோங்க, எங்க வேலை முடிஞ்சதுங்கோ. வேடா, இந்த ஸ்டிக்கர் திருப்பி கொடுத்தா இவர் மறுபடியும் நம்ம எல்லாரையும் வேற ஏதாவது ஒண்ணா மாத்தி வேடிக்கை பாப்பாரு. கொடுக்க வேண்டாப்பா. ஓய், குடு. ஏய். இல்ல, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. இதுக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல. ஏயா நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? தெரியாம மண்ணு போட்டுருச்சு, அதுக்கு சாரியும் சொல்லியாச்சு. இங்கே குளிக்கலாம்னு பாக்குறியா? போ போ. Get out.
நான் உங்களை விட மாட்டேன். கண்டிப்பா திரும்ப வருவேன். மிஸ்டர் குண்டு மேஜிக், உங்க மேஜிக்கை எப்பவுமே நீங்க நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்தணும். அப்படி மட்டும் நீங்க தப்பா பயன்படுத்தினீங்கன்னு வைங்க, அப்ப எங்களை மாதிரி ஆட்கள் வந்து உங்க குச்சியாரோட உடைச்சு போட்டுருவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பகல் திடீர்னு இரவாயிடுச்சு. அந்த ஆளு என்னடா வீட்டுக்குள்ளேயே வந்து நிக்கிறான். பன்னி ஒரு முறை குக்குருக்கோ குக்குருக்கோன்னு சொல்லு. வாய மூடி. நான் என்ன சேவலா?